சார், அரசு விடுதிகள்லாம் சமூக நீதி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள்னு அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இது இல்லை. ஏன் அது சமூக நீதின்னு வெறும் சொல்லாடலை மட்டும், சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கே, எப்படி வெற்று சொல்லாகவே இருக்கே 60 ஆண்டுகளாக எப்படி? சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது, விளக்கம் என்ன, என்னது? எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன், இழிவுபடுத்தப்பட்டேன், தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன், இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ, அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ, புறக்கணிக்கப்பட்டனோ, அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு அல்ல, இடப்பகிர்வு, இடப்பங்கீடு. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி பெற்று தந்தது. அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது. அதை தான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான். இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான். சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாத, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பாத. அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும். அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு. இதுதான் எங்க கோரிக்கை. அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும். இல்லைன்னா வெறும் வெற்று வார்த்தை. உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து கோனார், ஆதிக்குடி, 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே, 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா, கோயம்புத்தூர்ல இல்லையா, திருநெல்வேலியில இல்லையா, திருவண்ணாமலையில இல்லையா? 2 அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள, 2 அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வழக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே, இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டில் வந்து ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது? அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன், எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம், ரட்டமலை சீனிவாசனின், அயோத்தியாச பண்டிதர் MC ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பேத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது. உள்ளங்கையில உலகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல், எங்கெங்க எப்படி நிர்வாகம் நடக்குது, எங்க தாழ்த்தப்பட்டேன், எங்க வீழ்த்தப்பட்டேன், எந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறோம். நாங்க இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூடாது. சும்மா சமூக நீதி. இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள், எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்கானடா இந்த நாட்டில். அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா, ஒரு கல்லூரிக்கு இருக்கா? எதுக்கு? ஏன் இல்லை? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவன, செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி என்னதுக்குது? அவர் பேரை விட்டா வேற பேரு நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம். 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை, யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேச்சிருப்பாங்களா? அன்னைக்கு கொடுமை. அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது. நீ இந்த சிலையை ஒரு வெங்கல சிலையா வச்சிருக்கியா? பிராஸில் செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது, ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது, கணத்தை மேலே ஒட்ட கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது. ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா? உங்க சிலையெல்லாம்
உலக புகழ்பெற்ற கடற்கரையை 2வது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா 1, இது 2. உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு? 6 அடி அதிகபட்சம் போனால் ஒரு 60 அடியில் படுக்கலாமாண்ணா? 2 ஏக்கரில் படுத்து கிடக்குறாங்க. திராவிட தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தூங்குனீங்களா, செக்கிழுத்தியலா, சிறைப்பட்டியலா, வதைப்பட்டியலா, மிதிப்பட்டியலா, என்ன பண்ணீங்க நீங்க? எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கான், எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க. இதுவே 1008 போராட்டம் போராடி, இந்த போராடி ஒரு இங்கே நிற்கிறாப்புல நடந்து கன்னியாகுமரி நடவேன் வந்து போராடி ஒரு சிலையை வேண்டா வெறுப்பா வச்சு விட்டுருக்கேன். மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும், இல்லைன்னா வைக்கிற காலம் வருது. என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்போம் வச்சுருக்கேன். நீங்கள் மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெறுகிற மனுவே கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம். அண்ணா நீங்க திருப்போணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு 1 மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம் கண்டந்தேவியில் தேரோட்டம் இருக்குது, அங்கே இருக்கிற காவலர்களெல்லாம் நாங்கள் அங்கே குவிச்சிருவோம். நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்குறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்குறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்கே வந்து நீங்கள் சந்தை இருக்கு கூடிடுவாங்க, நீங்கள் வந்தால் பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்க போடுங்க, சிறையில் வைங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் ஒன்றும் என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெலாம் நான் இல்லை. நான் நாளைக்கு குறித்த வரையும் ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது, நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம், அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்போ காட்டுற இந்த முறை, உங்கள் நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சுருக்கேன். அது நீ அங்கே இல்லைனாலும் ஒரு மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிடுவேன், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தலைவர் விஜய் வந்து அவர் தலைமையில தான், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கட்சினா அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு. நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியா தான் சொல்றாங்க, மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க? இது என் நிலம், என் வளம், என் மண்ணின் வளம், என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண் அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன், இது எதையாவது பேசுமா? அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க, நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாக தான் சொல்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லி இதுவரை கடைபிடிக்கிற 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது. நாம் போடும்.